தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு கதை பார்த்துருந்தோம் இல்லையா? போராட்டம் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் நம்ம போராட்டமாக இருக்குது. நம்மளை விட போராடுறவங்கெல்லாம் எப்படி அந்த வாழ்க்கையை வந்துட்டு அந்த போராட்டத்தை தாண்டி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் நேற்று ஒரு கதை பார்த்தோம். அதாவது ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற ஒரு வீர பெண்மணி, இரும்பு பெண்மணி அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது வந்துட்டு ரொம்ப சிறிய வார்த்தையாக தான் வந்துட்டு இருக்கும். அந்த லெவலுக்கு வந்துட்டு அவங்களோட போராட்டங்களை தாண்டி அவங்க அந்த வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு அதுபோல் ஒரு இன்னொரு இரும்பு பெண், இன்னொரு விசித்திர மங்கை தான் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அருணிமா சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வீராங்கனை. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஒரு விளையாட்டு வீராங்கனை. அவங்களும் எல்லாரும் மாதிரியுமே வந்துட்டு குழந்தை பருவ காலத்தெல்லாம் கடந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்துட்டு பிறந்திருக்கிறாங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தால் கூட அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மிலிட்ரி மேன். அப்போது அவங்க நார்மலாக போயிட்டுருக்கு. அவங்க அப்பா வந்துட்டு மிலிட்ரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்களோட சொந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு சின்ன வேலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு சிப்ளிங்ஸு கூட பிறந்தவங்க ஒரு 2-3 பேர். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துட்டு நார்மலாக நகர்ந்துட்டுருக்கு. பள்ளி பருவத்தை முடிக்கிறாங்க. அந்த ஏழ்மை சூழலே வந்துட்டு நல்லா படித்து அவங்க அந்த பள்ளி பருவ காலத்தெல்லாம் தாண்டி கல்லூரிகளுக்கும் படிக்கிறதுக்காக போய் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சிறு வயதுலேருந்தே வந்துட்டு அந்த எப்படியாவது மிலிட்ரியில் சேரணும் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஏழ்மையவே வந்துட்டு சந்திச்சிட்ருக்குறோமே அப்படிங்கிறதுனால நம்ம குடும்பம் வந்துட்டு ஒரு மரியாதையான சொசைட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மரியாதையான கௌரவமான குடும்பமாக நம்ம மாறணும், நம்மளை எல்லாரும் வந்துட்டு மதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, நலம் விரும்பிகள், பெரியவங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு இது கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி நல்லா வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வந்துட்டு அங்கே நடக்குது. நல்லா படிங்க, நல்லா படிச்சுட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், இல்லை மரியாதையான ஒரு ஒயிட் காலர் ஜாப் அப்படி போகலாம். அப்படி போனோன்னா நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், நம்ம அதை வச்சு ஒரு கௌரவமான வாழ்க்கையை வந்துட்டு வாழலாம், இந்த ஏழ்மை வறுமையிலேருந்து நம்ம விடுபற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது. அதை நம்பி அவங்க வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு படிப்பு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாகவே அவங்க படிச்சுட்டு வர்றாங்க. அப்போது என்னால் படிக்க முடியாது, படித்து முன்னேறணும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒத்து வராதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, சிறு வயதிலேயே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு எப்படி இறந்தார், அவர் ஒரு மிலிட்ரி மேன், ஆனால் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுது அவங்களுக்கு. அவர் வந்துட்டு ஒரு கொலை செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கடைசியில் அது எந்த மாதிரி திரும்புது அப்படின்னா, இவங்க அம்மா, தாய் மாமா எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அவங்க அப்பாவை கொன்னதான் வந்துட்டு இருக்குது. அவங்க அப்பாவை நினச்சி அழுதுட்டுருக்க காலகட்டத்தில் இந்த அவங்க உடன் பிறந்தவர்களோட அருணிமா சின்ஹாவும் சேர்ந்து அழுதுட்டுருக்க அந்த நேரத்தில் அவங்க அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு அழுகை மட்டுமே வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா தன்னை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு கூட தாய் தகப்பன் இல்லாமல் அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு வார காலம் அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா, அவங்களோட உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள் எல்லாரும் வந்துட்டு விடுவிக்கப்படுறாங்க. அவங்க மேலே எந்த விதமான ஒரு குற்றமும் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அப்படியே படிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கால்பந்து மேலே ரொம்ப ஈடுபாடு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்போது மறுபடியும் சஜஷன் கேட்குறாங்க. அந்த பெரியவங்க, வீட்டு பெரியவங்கள்ட்ட சஜஷன் கேட்கல,
படித்து பெரியாள் ஆக முடியல அப்படின்னா நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு நீ ஆயிடலாம். இந்த இப்போ அவங்க அப்பா கொலை நடந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு அவங்க தாய் வழி உறவினர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் அனுபவிச்சாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது, நான் வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸராக ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்து அந்த நல்ல முயற்சி பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு பெரிய வீராங்கனை, கால்பந்து வீராங்கனையாகவே வந்துட்டு மாநில லெவலில், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல்னு சொல்லிட்டு அவங்க வின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது தேசிய வீராங்கனை ஆனதுக்கப்புறமா அவங்க ஒரு வேலைக்கு எழுதி போடுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டு எழுதி போடுறாங்க. அதில் இன்டர்வியூ கால் லெட்டரும் அவங்களுக்கு வருது. அப்போது அந்த இன்டர்வியூ கால் லெட்டரில் அவங்க பேரில் வந்துட்டு ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மாதிரி நடக்கவே, அதனால தனக்கு கிடைக்க போகிற வேலைக்கு வந்துட்டு ஏதாவது ஆபத்தாகிடுமோ அப்படிங்கிறத அவங்க பயந்துட்டு, தனக்கு கிடைக்க போகிற அந்த கவர்மெண்ட் வேலைக்கு இந்த பேரில் உள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால ஏதாவது பாதிப்பாயிடலாம், பின்னாடி ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தன்னோட சொந்த ஊர் உத்தரப்பிரதேசத்துலேருந்து பயணம் பண்ணுறாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க, இதை போய் நம்ம மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரயில் பயணம் தான் வந்துட்டு அருணிமா சின்ஹாவோட வாழ்க்கையவே வந்துட்டு புரட்டி போடுது. இது வரைக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப வறுமையில் வந்துட்டு ரொம்ப உழன்று செஞ்சு அவங்க இந்தளவுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் அடுத்த சோதனை அது வந்துட்டு யாருனாலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு சோதனையை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு ரயில் பயணம் எல்லாரும் போலையும் இப்போ நம்ம வந்துட்டு படிக்கிற காலத்தில் கவுன்சிலிங் போயிருப்போம், இல்லைன்னா வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருப்போம். சம்டைம்ஸ் நம்ம ட்ரெயின் ஜேர்னி அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னி தான். அது வந்துட்டு இவங்க வாழ்க்கையவே எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்னா, சமீபத்தில் நம்ம நடிகர் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இல்லையா, தீரன் அதிகாரம் 1, அந்த இதில் பார்த்தோன்னா திடீர்னு கொள்ளைக்காரங்கள் எல்லாம் ஏறுவாங்க. அந்த பேசஞ்சர்ஸ்கிட்ட உள்ள பயணிகள்கிட்ட உள்ள அந்த செயினை, பணம் கிணம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா, சில டைம் கொண்டு போட்டு கூட போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி உண்மையான ஒரு சம்பவம். அவங்க பயணித்த அந்த ரயிலில் வந்துட்டு அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துலேயே வந்துட்டு அது நடக்குது. இவங்க வீராங்கனை இல்லையா, ரொம்ப அத்லெட்டிக் பாடி, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இவங்களோட செயினை ஒருத்தர் அதை பறிக்க வரையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுறாங்க. அப்போ தள்ளி விடவே அந்த கொள்ளைக்காரன் என்ன ஆகிறான் அப்படின்னா கீழே போய் விழுந்துடுறான். கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. அவன் கூட சேர்ந்து ஒரு 4-5 கொள்ளைக்கார கும்பலாக தானே ஏறி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அருணிமா சின்ஹாவை அடின்னு அடித்து துவச்சி, ஆனால் அங்கே உள்ள ஒரு ரயில் பயணி கூட அவங்கள வந்துட்டு எதுக்கலை. என்ன ஆகுது, தனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க எல்லாரும் பயத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அருணிமா சின்ஹா அவர்களை வந்துட்டு அடின்னு அடித்து ரொம்ப சாகிற லெவலுக்கு அடித்து ஓடுற ரயிலேருந்து தூக்கி வெளியில் வீசிடுறாங்க. வீசின உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, வீசின வேகத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு ரயில் வருது, அதில் மோதி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் ரயில் ஏறி ஒரு கால் வந்துட்டு நஞ்சு போயிடுது. அந்த ரயில் அவங்க விழுந்த இடத்துல பார்த்தோன்னா 5 ட்ராக் அப்படியே போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு அந்த சுயநினைவு அடித்த அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா, இவ்வளவு சாகிற நிலமையில ஒரு கால் போச்சு, ரயில் மேலே மோதியாச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த இரவு நேரம் அப்படிங்கிறதுனால ரயில் மேலே ரயில் ஏறி 2 காலுமே அவங்களுக்கு நஞ்சிடுச்சு. அசையாமல் படுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோ, தான் எந்த ட்ராக்கில் படுத்திருக்கிறோமா, எந்த இடத்துல படுத்திருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல, என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வலியும் வேதனையும் ரத்தமும் சதையுமா அப்படியே பிஞ்சு நஞ்சு போய் இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா எலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உதவிக்கு வந்துட்டு ஒருத்தருமே அங்கே
உதவி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எலி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அந்த எலி சதை பிஞ்ச சதையை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்கு, சாப்பிட்டுட்டும் இருக்குது. எலி வந்துட்டு அந்த பிஞ்ச சதையெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கையில் அவங்களுக்கு அது நரக வேதனையாக வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அடிபட்டு 2 காலும் போச்சு, கொள்ளைக்காரங்க வேற ஒரு சைடு நல்லா அடித்து போட்டாங்க. அதாவது இதுக்கு அவங்க தான் இறந்தே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மரண வேதனை, மரண வலி வந்துட்டு அவங்க தாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அசையாமல் படுத்துருக்குறாங்க. அவங்களால அசையவும் முடியல. பட் அசைஞ்சா நம்ம போய் ஒரு ரயில்வே ட்ராக் மேலே போய் படுத்துருவோமோ, உயிர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. விடியுது. விடியல் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உதவி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அது அந்த 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 நேரத்தில், அவங்க விழுந்த நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட விடிகிற வரைக்குமே ஒரு நிறைய ட்ரெயின் வந்துட்டு கிராஸ் பண்ணதான் வந்துட்டு அவங்க இந்த பேச்சாளராக அவங்க பேசையில் வந்துட்டு நிறைய அவங்களோட அந்த கதைகளை சொல்லையில் கண்ணீர் வராமல் இருக்காது. அந்த லெவலுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஒரு நைட்டில் வந்துட்டு அவ்வளோ கஷ்டத்தை வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன பையன் வரான் பக்கத்து கிராமத்தில் இருந்து. அது ஒரு, அதாவது ரயில்வே ட்ராக் அவுட் சைடு தானே போட்டிருப்பாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தானே இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு குட்டி பையன் வர்றான், அவனும் வந்து பார்த்துட்டு போயிடறான். அப்போது இவங்க அந்த வந்த ஒரு பையன் கூட நம்மளை ஹெல்ப் பண்ணாமல் இப்படி போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருக்கையில், அந்த பையன் போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவன் தன்னோட ஊரில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி, ஒரு இந்த ஊருக்குள்ளே போன பையன் வந்துட்டு ஊரில் போய் சொல்லி கொஞ்சம் பேரை வந்துட்டு கூட்டிகிட்டு வரான். இந்த மாதிரி ஒரு அக்கா வந்துட்டு அடிபட்டு கிடக்குறாங்க ட்ரெயினில், நம்ம அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு வரவும் எல்லாருமா சேர்ந்து எடுத்து ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. வேறு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாததுனால மாட்டு வண்டியில் நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இருந்த நிலைமைக்கு வந்துட்டு மாட்டு வண்டியில் கொண்டும் உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பேசி எடுத்து, அப்போ நம்ம பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டோம் அப்படின்னா ரயில்வே அதிகாரிகள் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நரக வேதனையோட மரண வழியை அவங்க அனுபவிச்சுட்ருக்க காலகட்டத்தில் அதே வண்டியில், மாட்டு வண்டியில் ஏறி கொண்டு போய் அந்த ரயில்வே அதிகாரிகள்கிட்ட சொல்லவும் அவங்க ரொம்ப நிதானமாக அவங்களுக்கே உரித்தான பாணியில் வந்துட்டு அவங்களுக்கு சில இது இருக்கும் இல்லையா, என்ன ப்ரொசீஜர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க கேட்குறாங்க, எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, எந்த ட்ரெயினில் வந்தீங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க வாங்கிட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்க கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அனஸ்தட்டிஸ்ட் அந்த டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லை, அனஸ்தீஷியா மருந்துகளும் அவைலபிள் இல்லை அப்படின்னுட்டு. அப்போ வந்துட்டு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா உங்கள் உயிருக்கு வந்துட்டு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் வந்துட்டு மரண வலியில் தான் நான் இருக்கிறேன், ரொம்ப வலியை தான் நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணுற வலி ஒன்றும் எனக்கு பெரிய வலி கிடையாது, அதனால் நீங்கள் அனஸ்தீஷியா ஒரு ஒரு மனுஷி எவ்வளவு வேதனையை வந்துட்டு அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா, அவங்க அனஸ்தீஷியாவே இல்லாமல் நம்மளால் ஒரு சின்ன ஊசியிலையோ இல்லை எறும்பு கடியோ கூட தாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அனஸ்தீஷியா மயக்க மருந்தே இல்லாமல் ஒரு ஆப்ரேஷனே வந்துட்டு அவங்க தாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கால்கள் வந்துட்டு எடுத்துடுறாங்க, ஒரு காலை வந்துட்டு அவங்க எடுத்துடுறாங்க, ஆப்ரேஷனில் எடுத்தாச்சு. அப்போது ரெக்கவர் ஆகிட்டு வர்ற நேரத்தில் அந்த தாய்மாமா வந்துட்டு அவங்கள கேட்குறாங்க, அப்போ ஒரு கால்பந்து வீராங்கனை காலு போயிடுச்சு, என்ன பண்ண முடியும், ஒரு வறுமை நிலையை ஓட்டணும், நம்ம ஒரு கௌரவமான இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் கோட்டா யோசித்து அதில் ஒரு ஜாப் போயிடணும், நம்ம குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணும், நம்ம உடன் பிறந்தவர்களை வந்துட்டு நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு படித்த பொண்ணுக்கு இதை விட வேறு என்ன சோதனை வந்துட்டு இருக்க முடியும். அப்போ கடவுள் வந்துட்டு எல்லா வழிகளையும் மூடிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அவங்க தாய்மாமா வந்துட்டு ஒரு இது
சொல்கிறாரு. உன்னால் மலை ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அவங்க வந்துட்டு நார்மலாக நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கால் இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி மலை ஏறுறதுக்கெலாம் தே செட் நோ, முடியவே முடியாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது, அவ்வளோதான். அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலெல்லாம் வீங்கிடும், செஞ்சிடும், ரொம்ப சிரமப்படுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஆனாலும் இவங்களோட மன வைராக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னோட வாழ்க்கை வந்துட்டு இத்தனை நரக வேதனைகளையும் அனுபவிச்சதுக்கு பின்னாடி அது வந்துட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை நான் வாழ விருப்பப்படலை, எனக்கு நான் சாதிக்க பிறந்தவள் அப்படிங்கிற ஒரு சாதிச்சுட்டு தான் நான் இந்த வாழ்க்கையில் நான் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு சபதத்தையே வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா அவங்க ஃபஸ்ட்டு எவரெஸ்ட்டுக்கு ஏறின பெண் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸையும் கொடுக்குறாங்க. அப்போது மவுண்ட் எவரெஸ்டில் ஏறின ஊனமுற்ற முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்துட்டு அருணிமா சின்ஹா அவர்கள் சாதிச்சாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி தான் அடிபட்டு கிடந்த அதே ரயில்வே ட்ராக்கில் போய் அவங்க வந்துட்டு சாதனை படைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. இதுதாங்க நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்கிற வைராக்கியத்துக்கான பதில். நம்ம வாழ்க்கை வந்துட்டு பல போராட்டங்களை தாண்டி நிற்கணும், நம்ம வாழணும், நம்ம அவனுக்காக வாழணும், இவனுக்காக வாழணும், அவனுக்கு மேலே நான் வாழ்ந்து காமிக்கணும், அதுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உங்கள் மனசுக்கு ஒரு வெறி இருக்கும் இல்லையா, ஒரு வைராக்கியம் இருக்கும் இல்லையா, நான் என் அம்மா அப்பா வந்துட்டு என்னை கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே கொண்டு வந்தாங்க. அப்போ நான் எனக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் எங்கள் அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் நான் வாழணும், அவன் முன்னாடி நான் சாதிச்சு காமிக்கணும், இவன் முன்னாடி சாதிச்சு காமிக்கணும், இவனை விட நான் நல்லா இருக்கணும், அவனை விட எதுவுமே வேண்டாம், நான் எனக்கான இலக்கு வச்சுருக்கிறேன், அந்த இலக்கு அடையிறதுக்காக நான் போராடிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் அருணிமா சின்ஹா அவர்களுக்கும் இருந்தது. அதனால தான் அவங்க வந்துட்டு ஏறாத மலைகள் இல்லை, அந்த ஒற்றை காலோட அந்த பெண்மணி முதல் ஊனமுற்ற பெண்மணியாக மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறாங்க, ஆல்ப்ஸ் மலை ஏறுறாங்க, உலக நாடுகளில் உள்ள அத்தனை மலைகளையும் நான் ஏறி சாதனை புரிய வேண்டும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்துட்டு இப்போ வரைக்குமே அவங்க அந்த மலையேற்றத்திற்கான சாதனையும் தொடர்ந்துட்டு தன்னை போல ஊனமுற்றோர்கள் என்னை பாருங்கள், என் வாழ்க்கையை பாருங்கள், என்னை விடவா உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எதுக்காக நீங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக வாழ்க்கையில் அடிக்கடி சோர்ந்து போகிறீங்க, ஏன் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்கிறீங்க, உங்களுக்கு கடவுள் கொடுத்தது ஒரு அசாத்தியமான தைரியம், உங்களுக்கு கடவுள் கொடுத்தது ஒரு தன்னம்பிக்கையோட போராட்ட குணமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, உங்களுக்கான சந்தோஷமும் உங்களுக்கான எதிர்காலமும், நீங்கள் ஒற்றை காலை இழந்தாலும் சரி, தலையை தவிர உயிரை தவிர நீங்கள் வேறு எதை இழந்தாலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய போராட்ட குணம் உங்களுக்கான வாழ்க்கையை மீட்டெடுத்து உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அதை வந்துட்டு நீங்கள் நம்பணும். அது மட்டும்தான் நம்பிக்கை, தைரியம், நிதானம், உத்வேகம், முயற்சி, இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை, வேறு எதுவுமே தேவை கிடையாது. நேற்று பார்த்த ஹெலன் கெல்லரோட கதையும் இதைத்தான், உங்களுக்கு கதை கிடையாது, அவங்களோட வாழ்வியலும் இதைத்தான் சொல்கிறது. அருணிமா சின்ஹா இன்னைய வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் உங்களுக்கு அதை தான் போதிக்குது. அவங்களை போல நமக்கு கடவுள் இத்தனை சோதனைகளையும் தரலை, அப்படி தானே. நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எல்லா மனுஷங்களும் சந்திச்சுட்டு இருக்க ஒரு சாதாரண சோதனை தான். அதை சோதனைன்னு கூட சொல்ல முடியாது, அது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம்தான். அப்போ அந்த சாதாரணத்தை எல்லாம் கடந்து போய் நமக்கான சாதனைகளை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வைக்கிற இலக்கு. அதை நோக்கி நம்ம போடுற எஃபோர்ட்ஸ், இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு நகர்த்தி கொண்டு போகும். வாழ்க்கை இன்னும் இருக்கும், சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மனதைரியமும் மட்டும்தான் நமக்கு தேவை. நன்றி.